வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்ஃபோடெக். இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள், ஒரு 90 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. தரிசு நிலம்தான். இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் தான் இருக்குது. மயிலாடும்பாறையில் தரிசு நிலம். முதல்ல வந்து புதர் முள் இதுகெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி ரோடு அப்படியே பாதை மாதிரி மண் பாதை போட்டாங்க. ஒரு 20 அடியில் மண் பாதை போட்டிருக்காங்க. நேராக போயிட்டு திரும்பி வர்றது மாதிரி பூரா கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லாமே நிறையா முள் இதுகெல்லாம் முளைச்சிருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. மொத்தம் 90 ஏக்கர் இருக்குது. 90 ஏக்கர் மலையை ஒட்டி தான் பாருங்கள், மலையை ஒட்டி தான் இருக்குது. தேனி மாவட்டத்தில் தான் இது இருக்குது. மயிலாடும்பாறையில் தான் இது வந்து 90 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணிட்டாங்க, பூரா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இதுதான் பாருங்கள், அந்த இதில் வந்து காரு வண்டி எல்லாமே ஈஸியாக போகிறது மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி ரோடு மாரி நல்லா மண் போட்டு இது பண்ணியிருக்காங்க. மண் வந்து பாருங்கள், செம்மண் பூமி தான். குறைஞ்சது ஒரு 10 அடி ஆழத்து வரைக்கும் மண்ணாக தான் கிடைக்கும். இந்த இடத்து வரைக்குமே தார் ரோடு இருக்குது. தார் ரோடு வந்து கொஞ்சம் சின்ன ரோடு தான். ஆனால் விவசாயம் இந்த இடத்துல வந்து சூப்பராக வரும். சர்வீஸ் எதுவும் கிடையாது. 2 கிணறு இருக்குது. 2 கிணறுலையுமே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. சூப்பரான தண்ணி, நல்லா குடி தண்ணி மாரி தான் இருக்கும். விவசாயத்துக்கு சூப்பரான தண்ணி. இந்த ஏரியாவில் அந்த மலையை ஒட்டி இருக்கிறதுனால நல்லா கிணறுல எந்த நேரமும் தண்ணி கிடக்கும். வெயில் காலம் இந்த மே ஜூனில் கூட நல்லா சூப்பராக தண்ணி பாயிற மாரி தான் இருக்குது. 2 கிணறு தான் இருக்குது. மொத்தம் 90 ஏக்கர் இருக்குது. 90 ஏக்கருமே தண்ணி பாயிற மாதிரி ஒரு அருமையான இடம். பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது செம்மண் பூமி 10 அடி வரைக்குமே செம்மண்ணாக தான் இருக்கும். எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த நல்ல பாதையை போட்டு இதெல்லாம் பூரா புதராக இருந்துச்சு. ஒரு சீமக்கர் உள்ள முள் இந்த மாதிரி மரம் செடி கொடியெல்லாம் நிறையா இருந்துச்சு. உள்ளே போக முடியாத அளவுக்கு இப்போ வந்து பூரா ஜேசிபி வச்சு பூராத்தையும் அடியோட வேரோட பிடுங்கிட்டாங்க. வேரோட பிடுங்கினதுனால இப்போ பார்க்குறதுக்கே நிலம் பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு செம்மண் பூமியாகவும் தெரியுது. நம்ம அடுத்து இப்படியே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுவும் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இந்த இடம் வந்து கேரளாக்காரர் தான் ஒருத்தர் வச்சுருக்காரு. 90 ஏக்கர் மேகம். ரேட்டு வந்து குறைச்சி வாங்கிக்கலாம், வந்து கூட்டிகிட்டு வாங்க. இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா செட்டில்மெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன ரேட்டுன்னு பேசி வாங்கிக்கலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க. கிணறு 2 கிணறு பக்கத்துலேயே பவர் லைன்லாம் இருக்குது. நம்ம வந்து தக்கலில் தான் வாங்கிக்கிறணும். தக்கலில் வாங்கிட்டோம்னாக்கா உடனே போரை போட்டு தண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிணத்துல இருந்தே நம்ம தண்ணியை ஓட்டிக்கலாம். பக்கத்தில் எல்லாம் போஸ்ட் மரம் இருக்குது. இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த சைடில் பக்கத்துலேயே இருக்குது. மண் பாருங்கள், இந்த பாதை போடுறதுக்கு மண் அள்ளியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஆழமான ஒரு செம்மண் நமக்கு கண்ணுக்கு தெரியுது பாருங்கள். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஜேசிபியை வச்சு இது மண் ரோடு போடுறதுக்காண்டி நல்லா அழகாக போட்டு விட்டு போகிறது வரக்கு அப்படியே ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த 90 ஏக்கருமே வண்டி காரு எது வேணாலும் போய் பார்க்கணும். பாருங்கள், இந்த ரோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அழகாக கார் போய் வரும். அந்த மாதிரி தான் போட்டு ரெடி பண்ணி ரோடை நல்லா அமைச்சிருக்காங்க. இல்லை நமக்கு தேவைன்னு சொன்னாங்க நல்லா ஜல்லி இதுக்கெல்லாம் அடித்து சிமெண்ட் ரோடு கூட போட்டுக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் சமமாக பிரித்து தான் இடம் போட்டிருக்காங்க. இங்கிட்டும் இங்கிட்டு ஒரு 45 ஏக்கர், இங்கிட்டு இந்த பாதைக்கு இந்த பக்கத்தில் ஒரு 45 ஏக்கர், மொத்தம் 90 ஏக்கர் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் விவசாயம் பண்ணிக்கலாம். தென்னை மரம் போடணுமா, இல்லை வேறு எது இந்த பக்கத்தில் என்ன விவசாயம் நம்ம பண்ண விரும்புகிறோமோ அந்த இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சர்வீஸ் மட்டும் கிடையாது, கரண்ட் இல்லாமல் இருக்குது. 2 கிணறு இருக்குது. 2 கிணத்துக்குமே நல்லா தண்ணி மேலே கிடக்கு. நம்ம சர்வீஸ் இழுத்துட்டோம்னாக்கா அப்புறம் நம்ம மோட்டார் போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி பத்தலைன்னா ஏதாவது ஒரு 2 போர் போட்டாலும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், நல்லா தண்ணி வசதி உள்ள இடமா தான் இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும், மண் வந்து செம்மண் பூமி தான் பூராமே, நல்லா ஆழமான செம்மண் பூமி. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கே இடம் பிடிக்கிற மாரி தான் இருக்கும். ரேட்டை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். வந்தீங்கன்னாக்கும் பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். என்ன விலைன்றது தான் நம்ம ஓனர்கிட்ட தான் போய் பேசணும். இந்த இடத்துக்கு ஓனர் வந்து கேரளாவில் தான் இருக்கார். நம்ம கேரளாவில் இருந்தால் வர சொன்னால் அங்கே வந்துடுவார். இல்லை நம்ம கேரளா போய் பேசணும்னாலும் கேரளா வர சொல்லிடுவார். நம்ம கேரளா போய் ரேட் பேசிக்கலாம். மண்ணும் பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் இல்லை, அவ்வளோ தூரம் நடந்து வர்ற பக்கம்லாம் நல்லா ஆழமான இடத்து வரைக்குமே
செம்மண் நம்பி தான் இருக்குது. பாருங்கள், இந்த நெட்டு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும். இடம் வந்து ஒரு சூப்பரான இடம், விவசாயத்துக்கு ஏற்ற இடம். எது வேணாலும் விவசாயம் பண்ணால் சூப்பராக வரும். அதனால் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோவிலேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். பிடிச்சிக்கிடுச்சுனாக்க நம்ம நேரடியாக ஓனர்கிட்டே போய் பேசிக்கலாம். நீங்களே வந்து பேசலாம் ஓனர்கிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.